ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு நெய் எப்படி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே நாங்கள் இருக்கிற பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லாவே திக்காக கிடைக்கும். பசும்பால் தான் இங்கே அதிகமாக கிடைக்கும், பேக்கெட் பால் கிடைக்காது. அதில் வந்து நான் 1 மாதம் எடுத்து வச்ச ஆடையில் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் கூலிங்கான வாட்ரு வந்து ஆட் பண்ணி 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து மிக்சியில் வந்துட்டு அந்த 3rd மோடு இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து பட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கூலிங்கான வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டேப் வாட்டர் எனக்கு ரொம்ப கூலிங்காக இருந்ததுனால அந்த பட்டரை எடுத்து நான் போடுற தண்ணியும் வந்து கூலிங்காக தான் இருந்தது. நம்ம ஊரில் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் போட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த பட்டரை போடுங்க. நான் 1 மாதம் எடுத்து வச்சதை ஃபுல்லாகவே வந்து நான் வந்து பட்டரை எடுத்து ரெடி பண்ணிட்டேன். அதை ஃபுல்லாக 3 டைம் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, அந்த பட்டரை வந்து அதே மாதிரி கூலிங்கான வாட்டரில் 3 டைம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிகனமான ஒரு பாத்திரம், அதாவது நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஏன்னா கொதிச்சு வர்றப்போ நமக்கு வந்து பொங்கி வந்து வெளியில் வந்துடும். அதனால பெரிய பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க ஃப்ளேமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் நமக்கு நெய் பிரிஞ்சு வர டைமில் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து ஃபைனலாக இறக்குறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து போட்டிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை கொழுந்தாக இருக்கிறது போட்டிங்கன்னா இன்னும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது நான் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணது. இதுலேயுமே லைட்டாக கசடி இருக்கா மாதிரி இருந்தது. திரும்ப இன்னொரு டைம் வந்து நான் வந்து டீ வடிகட்டுற ஃபில்ட்ரு இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு டைம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இங்கே இருக்க கூலிங்க்கு நான் வந்து அந்த சூடாக செஞ்சாதான். ஸோ இன்னொரு தடவையும் நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இதுலேயுமே அவ்வளோக்கா கசடு இல்லை, யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இவ்வளோ வந்து 2வது டைம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாற்றி ஊற்றுற கேப்பில் எவ்வளோ கெட்டியாயிருச்சுன்னு. நான் வந்து இதை 2 பாட்டில் எனக்கு வந்தது. ஒன்று வந்து 1/2 லிட்டர் அந்த டாபர் ஹனி பாட்டிலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.